ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம இந்த கொஸ்டின்ல தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். ஸோ பேசிக் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்னா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் என்ன பார்த்தோம்னா, ட்ரையாங்கிள்னா என்ன, நான் ட்ரையாங்கிள்னா என்னன்னு பார்த்துட்டோம். அப்புறம் ட்ரையாங்கிளோட டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தோம். க்ளோஸ்ட் ஃபிகர் ஃபார்ம்ட் பை 3 லைன் செக்மெண்ட்ஸ் இஸ் கால்ட் ட்ரையாங்கிள். அதான் ட்ரையாங்கிளோட டெஃபினிஷன். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா, நம்ம லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் ஜென்ரலா பார்த்துட்டோம். ஸோ இது எல்லாமே பேசிக் இன்ட்ரோ டு ஜியோமெட்ரிலயே வந்துரும். ஸோ அதான் போன வீடியோல பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இன்னைக்கு வீடியோ இந்த கொஸ்டின்ல தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இதுல என்ன கேட்கறான்னா, கேன் a triangle be drawn using 3 points on a straight line ஆன்னு கேட்கறான். ஸோ இதுல ஒண்ணே ஒண்ணு நான் சொல்ல விரும்புறேன். ஏதாவது ஒரு பாயிண்ட் சப்போஸ் ஏஓ பிஓ சிஓ ஏதாவது ஒரு பாயிண்ட் கொஞ்சம் கீழேயோ இல்ல மேலேயோ இருந்தா கூட ஏதாவது ஒரு பாயிண்ட் எனி பாயிண்ட் ஏஓ பிஓ சிஓ கொஞ்சம் கீழேயோ மேலேயோ இருந்தா நீங்க ட்ரையாங்கிள் ஈஸியா வரைஞ்சிடலாம். பட் எல்லாமே ஒரே லைன்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்துச்சுன்னா உங்களால ட்ரையாங்கிள் வரைய முடியாது. ஏன்னா உங்களால ஸ்ட்ரெயிட் லைன் தான் வரைய முடியும். 3 பாயிண்ட்மே கிராஸ் பண்ற மாதிரி ஒரு இது வரையணும்னா, ஏதாவது ஒரு ரே வரையணும்னா உங்களால பண்ண முடியாது. ட்ரையாங்கிள் பேசிக்கா வரைய முடியாது, அதான் சொல்ல வரேன். ஸோ இப்போ 3 பாயிண்ட்டுமே ஒரே லைன்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால ட்ரையாங்கிள் வரைய முடியாது. உங்களால ஸ்ட்ரெயிட் லைன் தான் வரைய முடியும். ஆனா சப்போஸ் ஒரு பாயிண்ட் மேல இருந்தா கூட உங்களால ட்ரையாங்கிள் வரைய முடியும் இப்படி. ஸோ அதான் நான் சொல்றேன். இது ஒரு ட்ரையாங்கிள், ஆனா இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் பேசிக் ஐடியா. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இது ட்ரையாங்கிள், ஆனா இது ஸ்ட்ரெயிட் லைன். இல்ல ஒரே ஒரு பாயிண்ட் மேல இருக்கு பாத்தீங்களா, இல்ல ஒரு பாயிண்ட் கீழே இருந்தா கூட நீங்க அது பண்ணலாம். சப்போஸ் ஒரு பாயிண்ட் கீழே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாயிண்ட் மேல இருந்தாலும் சரி கீழே இருந்தாலும் சரி நீங்க அதை ட்ரையாங்கிள் வரைஞ்சிடலாம். ஸோ இதுவும் ட்ரையாங்கிள் தான். இதுவும் ட்ரையாங்கிள், ஆனா இந்த ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதை அடிச்சிடுறேன். ஸோ அதான் ஒரு பாயிண்ட் கீழேயோ மேலேயோ ஏதாவது ஒரு பாயிண்ட் கீழேயோ லைட்டா கீழே இல்ல லைட்டா மேல இருந்தா கூட நீங்க ட்ரையாங்கிள் வரைச்சிடலாம். ஆனா எல்லாமே எக்ஸாக்டா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்தா உங்களால வரைய முடியாது. ஸோ ஸோ ஒழுங்கா எழுதுறேன். ஸோ நோ யூ கான் draw a triangle if all 3 points lie on a straight line. So no triangle can be drawn. No triangle can be drawn if all 3 points are on a straight line. No triangle can be drawn if all 3 points lie on a straight line. All 3 points lie on a straight line. இதான் ஆன்சர். லை ஆன் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெயிட் லைன், அவ்வளவுதான். இதான் ஆன்சர் பேசிக்கா. ஏதாவது ஒரு பாயிண்ட் கொஞ்சம் கீழேயோ மேலேயோ இருந்தா கூட நீங்க ட்ரையாங்கிள் வரைஞ்சிடலாம். பட் எல்லாமே எக்ஸாக்டா ஒரே லைன் ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் இருந்துச்சுன்னா நீங்க வரைய முடியாது. எல்லா 3 பாயிண்ட்டுமே ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் இருந்துச்சுன்னா நீங்க ஸ்ட்ரெயிட் லைன் தான் வரைய முடியும், ட்ரையாங்கிள் வரைய முடியாது. ஓகே, இப்போ நம்ம டைப்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் போயிடலாம். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன் ட்ரையாங்கிள் த மெஷர்ஸ் ஆஃப் ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் டிஃபரெண்ட், தென் த ஆல் சைட்ஸ் ஆர் டிஃபரெண்ட். இதை நம்ம ஸ்கேலின் ட்ரையாங்கிள் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் இது வந்து நம்ம ஸ்கேலின்னு சொல்லுவோம். ஸ்கேலின் ட்ரையாங்கிளோட டெஃபினிஷன் தான் இது. ஸ்கேலின் ட்ரையாங்கிள் if measure of எல்லா ஆங்கிளும் டிஃபரெண்ட், ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் டிஃபரெண்ட் அண்ட் ஆல் சைட்ஸ் ஆர் டிஃபரெண்ட். ஆல் ஆங்கிள்ஸ் அண்ட் சைட்ஸ் ஆர் டிஃபரெண்ட். ஓகேவா, டிஃபரெண்ட். ஓகே, இதான் ஸ்கேலின் ட்ரையாங்கிளோட டெஃபினிஷன். இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம். the measure of 2 angles are equal then 2 sides are equal. அது என்ன அர்த்தம்னா ஐசோசெலிஸ்னு அர்த்தம். ஐசோசெலிஸ் ட்ரையாங்கிளோட டெஃபினிஷன் தான் அது. ஐசோசெலிஸ் ட்ரையாங்கிள் டெஃபினிஷன் தான் இது பேசிக்கா. if the measure of 2 angles are equal then 2 sides are equal. so பேசிக்கா ஐசோசெலிஸ் இப்படி இருக்கும், 2 ஆங்கிள் ஈக்குவல் 2 சைடு ஈக்குவல். ஐசோசெலிஸ் ட்ரையாங்கிளோட டெஃபினிஷன் இதான். இப்போ மூணாவது பார்க்கலாமா. the measures of all 3 angles are equal then all 3 sides are equal and each angle measures 60 degrees. இது வந்து ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் சொல்லுவாங்க. இது வந்து ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட டெஃபினிஷன். ஸோ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இது எல்லாமே நம்ம அப்புறமா பார்க்க போறோம். நான் சும்மா ஒரு ஜிஸ்ட் மாதிரி கொடுத்துறேன் ஃபர்ஸ்ட். ஸோ இது வந்து ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட டெஃபினிஷன். அப்புறம் ஃபைனலா ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும். இதுதான் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. சம் ஆஃப் 3 angles ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் 180. ஸோ இந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 180 வரணும். அது வந்து யூனிவர்சல் ஆக்சியம் மாதிரி, யூனிவர்சல் ரூல் இது. திஸ் இஸ் அ யூனிவர்சல் ரூல், இது மாறவே மாறாது. ஓகேவா, யூனிவர்சல் ரூல். ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டா போதும். பேசிக்கா ஸ்கேலின் ட்ரையாங்கிள்னா என்ன, ஐசோசெலிஸ் ட்ரையாங்கிள்னா என்ன, ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னா என்ன ஞாபகம் வச்சுட்டா போதும். அப்புறம் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வச்சுக்கணும். ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 180 degrees. ஈக்குவல் டு 180 degrees. அவ்வளவுதான். 3 ஆங்கிள் ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, 3 ஆங்கிளையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 180 degrees வரணும். அவ்வளவுதான், அது தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இது மூணுத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வந்து 180 degrees வரணும். ஸோ இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ நம்ம அடுத்த ஸ்லைட் போகலாம். ஓகே, அடுத்த ஸ்லைட்லயும் அதே தான் கொடுத்துருக்கான். ஸ்கேலிங்னா என்னன்னு கொடுத்துருக்கான் ஃபர்ஸ்ட் பாருங்களேன். 3 sides of triangle are different in length. இப்போ என்ன அர்த்தம்னா ஆர் நாட் ஈக்குவல்னு அர்த்தம். டிஃபரெண்ட் இன் லென்த்ஸ்னா நாட் ஈக்குவல்னு அர்த்தம். நாட் ஈக்குவல், none of the sides are not equal in length னு அர்த்தம். then it is called a scaling triangle. இங்க பாருங்களா, 3 4 5 எல்லாமே டிஃபரெண்ட், 5 10 6 இதுவும் எல்லாமே டிஃபரெண்ட், 2 3 4 எல்லாமே டிஃபரெண்ட், எதுவுமே ஈக்குவல் கிடையாது.
ஸோ இஃப் நன் ஆஃப் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல், none are equal, none are equal, then it's a scalene triangle. அவ்வளவுதான். Then it's a scalene triangle. Okay, இப்போ அடுத்தது பார்க்கலாம். If any two sides of triangle are equal in length, then it is called an isosceles triangle. ஸோ ஏதாவது ரெண்டு சைடு ஈக்குவல்னா then it is called isosceles. இந்த எக்ஸாம்பிள் தப்பு. ஏன்னா இது வந்து பைத்தாகரஸ் தியரம் ஃபாலோ பண்ணல. ஸோ இது வந்து தப்பு. இது புக்ல கொடுத்துருக்க கூடாது, தப்பா கொடுத்துட்டான். ஓகேவா, இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இது தப்பு. ஸோ இது ரெண்டு கரெக்ட் தான். இந்த எக்ஸாம்பிளும் கரெக்ட் தான். இதுவும் கரெக்ட். ஏன்னா ரெண்டு சைடு ஈக்குவல், அப்புறம் ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல், இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல், அதே மாதிரி இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல். ஸோ இந்த சைடு ஈக்குவல், இதுல இந்த சைடு ஈக்குவல். ஸோ டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இன் லென்த்னா தே ஆர் கால்ட் அஸ் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். மறுபடியும் அந்த டெஃபினிஷன்லாம் திருப்பி நான் ரிப்பீட் பண்றேன், வேற எதுவும் இல்ல. அதே மாதிரி இப்போ மூணாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த்ரீ சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல் இன் லென்த் தென் இட் இஸ் கால்ட் அன் ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிள். எல்லாமே ஈக்குவலா இருக்கும், ஆல் ஆங்கிள்ஸ் 60 டிகிரி. ஸோ ஆங்கிள்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா எல்லா சைடும் ஈக்குவல் பாருங்களேன். இதுவும் ஈக்குவல், இதுவும் ஈக்குவல், இதுவும் ஈக்குவல், எல்லாமே சைட் லென்த் ஈக்குவலா இருக்கும். இதே மாதிரி இங்கே 4 4 4 கொடுத்துருக்கான் பாருங்களா, இங்கேயும் 2.5 2.5 2.5 கொடுத்துருக்கான். ஸோ இஃப் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், then it is an equilateral triangle. அவ்வளவுதான். ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், then you have a equilateral triangle. ஸோ இதான் பேசிக் டெஃபினிஷன். ஸோ இதை நம்ம கிளாசிஃபை பண்ணிட்டோம். we have classified all three types. ஸோ classified triangles based on நம்ம சைட் லென்த்ல கிளாசிஃபை பண்ணிட்டோம். we have classified triangles based on side length. classified ஸ்பெல்லிங் தப்புன்னு நினைக்கிறேன், ஒழுங்கா எழுதுறாங்க. ஸோ classified ஸ்பெல்லிங் தப்பு, ஒழுங்கா ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதுறேன். classified. ஓகே, இதான் கரெக்டான ஸ்பெல்லிங். we have classified triangles based on their side length. ஸோ அதெல்லாம் தான் என்னெல்லாம் வரும் அப்படின்னா, we have classified triangles based on side length. ஸோ என்ன டைப்னா ஸ்கேலின், ஐசோசெலஸ், ஈக்குவலேட்டரல். based on side lengths, side lengths. ஸோ என்னெல்லாம் வரும்னா உங்களுக்கு ஈக்குவலேட்டரல் வரும், அப்புறம் ஐசோசெலஸ் வரும், அப்புறம் ஸ்கேலின் வரும். மூணு தான். ஸோ வேற என்ன பார்க்கலாம், வேணா எழுதிடுறாங்க, தனியா எழுதுறேன், ஒழுங்கா எல்லோ கலர்ல எழுதுறேன். ஸோ ஸ்கேலின் triangle, none of the sides are equal, no all sides have different length, all sides are different அப்படின்னு எழுதுறேன். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆல் சைட்ஸ் ஆர் டிஃபரெண்ட்னா ஆல் சைட்ஸ் ஹேவ் டிஃபரெண்ட் லென்த்னு அர்த்தம். அப்புறம் ஐசோசெலஸ் என்னன்னா டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஐசோசெலிஸ் ட்ரையாங்கிள் டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு அர்த்தம். டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவல், அதான் ஐசோசெலிஸ் ட்ரையாங்கிளோட டெஃபினிஷன். டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னா என்ன அர்த்தம்னா டூ சைட் லென்த்ஸ் ஆர் ஈக்குவல்னு அர்த்தம், ரெண்டு சைடு ஈக்குவல் அவ்வளோ. அப்புறம் ஈக்குவலேட்டர்னா எல்லா சைடுமே ஈக்குவல். ஈக்குவிலேட்டர்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், எல்லாமே ஈக்குவல். ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிள், ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். நம்ம பேஸ்ட் ஆன் சைட் லென்த் தான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், சரி கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நான் வெறும் சைடை பற்றி தான் பேசுறேன், ஆங்கிள் பற்றி இப்போ நான் பேச விரும்பல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஆங்கிளை பேஸ் பண்ணி நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஓகேவா. ஸோ இதில் ஆங்கிள் பற்றி நான் பேசல, ஆங்கிளும் வரும், ஆங்கிள் டெஃபினிஷன் வரும். பட் நம்ம இப்போதைக்கு இந்த கான்டெக்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சைட்ஸ் பற்றி தான் பேசுறோம். ஸோ அதோட நிறுத்திக்கலாம். ஸோ இப்போ அடுத்த ஸ்லைட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கம்ப்ளீட் த ஃபாலோயிங் டேபிள் இன் எனி ட்ரையாங்கிள் கொடுத்தா சைட் லென்த் கொடுத்துருக்கான், அப்புறம் டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் நம்ம ஆன்சர் பண்ணணும், பிளாங்கை ஃபில் பண்ணணும் பேசிக்கா. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த கொஸ்டினோட. ஸோ இதுல பாருங்களா 5 5 5 மூணு சைடு ஈக்குவல் என்ன அர்த்தம், ஈக்குவலேட்டர்னு அர்த்தம். ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிள், செகண்ட் கொஸ்டின் ஓவர். ஸோ இது ஓவர். இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்க, 2.2 2.5 3. ஆல் சைட்ஸ் ஆர் டிஃபரெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்கேலின்னு அர்த்தம். ஸ்கேலின் ட்ரையாங்கிள், எல்லா சைட்ல இருந்து டிஃபரெண்ட்னா ஸ்கேலின் ட்ரையாங்கிள். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்களா 7 7 10 ரெண்டு சைடு ஈக்குவல், ஒரு சைடு டிஃபரெண்ட். ஸோ திஸ் இஸ் அன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், ஐசோசெலீஸ் ட்ரையாங்கிள், ஓகேவா. ஒழுங்கா எழுதுறேன், ஐசோசெலீஸ். 10 10 10 எல்லாமே ஈக்குவல் அப்படின்னா ஈக்குவலேட்டர்னு அர்த்தம். ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஸோ இட்ஸ் அன் ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிள். மூணுமே பாத்தீங்கன்னா 10 10 10. இதை பாருங்களா லாஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்கறான், 10 8 8 ரெண்டு சைடு ஈக்குவல், ஒரு சைடு டிஃபரெண்டா இருக்கு. 10 8 8 ஒரு சைடு மட்டும் டிஃபரெண்டா இருக்கு. ஸோ திஸ் இஸ் அகைன் அன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், ஐசோசெலீஸ் ட்ரையாங்கிள். அதோட முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, டைப் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் பேஸ்ட் ஆன் இட்ஸ் ஆங்கிள் பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் பேஸ்ட் ஆன் இட்ஸ் ஆங்கிள்ஸ். ஸோ இதான் அடுத்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம், இந்த கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் பேசிக்கா we have classified triangles based on side lengths. ஸ்கேலின் ட்ரையாங்கிள் என்னன்னு பார்த்துட்டோம், ஐசோசெலிஸ் ட்ரையாங்கிள் என்னன்னு பார்த்துட்டோம், ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் என்னன்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா பேசிக்கா இந்த கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ இன்னைக்கு வீடியோல இதெல்லாம் முடிச்சிருக்கோம். அடுத்த வீடியோல நம்ம இதான் பார்க்க போறோம், அதாவது
இது பார்த்துடலாம். டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் பேஸ்ட் ஆன் இட்ஸ் ஆங்கிள்ஸ் பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.